இதுக்கு மேலே மூட்டி வளரவே மாட்டுது. யார் ஃபோன் பண்ணுறது? இந்த மூதேவியா? ஏய், யார் ஃபோன் பண்ணுறது? ஏன் கட் பண்ணி விடுற? வேற யாரு? அந்த அருண் மூதேவி தான் ஃபோன் பண்ணுது. ஏய், ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது ஏன் கட் பண்ற? முக்கியமான விஷயம். 2 பேரும் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்றீங்க. அதுல டிஸ்கஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ண போறாரு. டிஸ்கஷனுக்கு. ஏய், ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டா இருக்கும், ஒரு எமர்ஜென்சியா இருக்கும், வண்டியில பெட்ரோல் எல்லாமே தள்ளின்னு வருமா, ஏன்னா வண்டி ஊர்ந்து இருப்பான், அதுதானே ஃபோன் பண்றான். என்னது பெட்ரோலா தள்ளு வேணாம்? ஏன் தள்ளுன்னு வரட்டும், எங்கேயா போய் உந்து சாகட்டும், அவன் எதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்றான்? இனிமே அவனுக்கு மட்டும் ஃபோன் பண்ணாலும் வையே. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். பொண்டாட்டியோட ஃப்ரெண்டை எங்கள் ஃப்ரெண்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம். புருஷனோட ஃப்ரெண்டை ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேது? ஏன் பிடிக்க மாட்டேன் கேட்குறேன். நீங்க கொஞ்சம் வாயேன், இங்க வந்து உட்காரு. சொல்லு என்ன? கொஞ்சம் வந்து உட்காரு. உட்கார். இப்போ ஒரு மூதேவி ஃபோன் பண்ணுச்சுல்ல, அதுக்கு ஃபோன் பண்ணு. ஏன் என்ன? இதோ பண்றேன்னு. ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு, நான் பக்கத்துல இல்லாத மாதிரி நீ பேசு. அவ்வளவுதானே? ஆமா. பாரு. ஹலோ, சொல்லு மச்சான். மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப்டா. சொல்லுடா. மச்சான், நான் என் ஆள் கூட டேட்டிங் போறேன்டா. என் ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். என் பொண்டாட்டி உனக்கு ஃபோன் பண்ணானே எதனா சொல்லி சமாளிடா. இதை எப்படி நான் சமாளிக்கிறது? மச்சான், போன வாரம் நீ வாழ்க்கை போகும்போது உன் பொண்டாட்டி நான் சொல்லி சமாளிச்சேன்ல, நீ எதனா சொல்லி சமாளிடா. ஓ, இவ யாருடா? ஃப்ரெண்டுங்களே எனக்கு பிடிக்கிறது இல்ல.